ஹலோ மக்களே, கார்த்தி விதி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம கார்த்தியும் இன்னொரு சாமியாரை கூட்டிகிட்டு வந்து சந்திரா தான் எல்லாத்துக்குமே காரணம்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். அதை பார்த்துட்டு இருந்த சாமுண்டீஸ்வரி பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிடுறாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ரோஹிணியும் அம்மா நான் வேணும்னு சொல்லிட்டு நான் கன்சீவாக இருக்கக்கூடிய விஷயத்த உங்கள்கிட்ட மறைக்கல. நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். உடனே அம்மா கிட்ட சொல்லலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் நீங்கள் ஜோசியரை பார்த்துட்டு வந்தீங்க. அந்த பிறக்க போகிற குழந்தைனால உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோ அப்படின்னு சொன்ன உடனே தான் இந்த விஷயத்த நான் மறைச்சேன். எங்களுக்கும் ஒரு குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டு இத்தனை வருஷமாக நான் ஏங்கிட்டே இருந்தேம்மா. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் இந்த குழந்தைய ஏதாவது அழிச்சிருவீங்களோன்னு பயந்து தான் நான் உங்கள்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டேன். என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படி சொல்லிட்டு கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் சந்திரகலாவும் சாமுண்டீஸ்வரிட்ட பாத்தியக்கா குடும்பமாக சேர்ந்து எல்லாரும் உன்னை ஏமாத்திருக்காங்க. ஏற்கனவே எவ்வளோ பிரச்சனை வீட்டில் நடந்திருக்கு. எல்லாருமே உன்னை எதிர்த்து தான்க்கா நின்றுட்டே இருக்காங்க. யாரையுமே நம்பாதக்கா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலாவும் சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லும் போது நம்ம சாமுண்டீஸ்வரியும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் இன்னைக்கு நிற்கிறான்ல இந்த டிரைவர் பையன் தான் அப்படி சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கார்த்தியும் சரி எதுக்கும் ஒரு வார்த்தை இன்னொரு ஜோசியரை கிட்ட கேட்கறதுல என்ன தப்பு வந்துட போதாத்த, இன்னொரு ஜோசியரை கூட்டிட்டு வரலாம் அப்படின்ட்டு சொல்லும் போது நம்ம மயில் வாகனமும் அதை தான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் சந்திரகலாவும் ஒரு பிளானை போட்டுட்டாங்க. ஜோசியர் வந்தாலும் கண்டிப்பாக இந்த ரோஹிணியோட வயத்தில் வளர குழந்தைனால ஏதாவது பிரச்சனை வருதுன்னு சொல்லிடுவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. அது மாதிரியே சந்திரகலா பிளான் மாதிரியே நடக்குது. அதே சமயத்தில் நம்ம கார்த்தியும் இன்னும் ஒரு பெரிய ஆளை கூட்டிட்டு வந்து விசாரிக்கலாம். நம்ம ஒன்று ரெண்டு ஜோசியர்கிட்ட கேட்கறதுல எந்த தப்புமே இல்லையே, எவ்வளோ பெரிய முடிவு எடுக்க வேண்டிய விஷயம். அதனால எதுக்கும் இன்னொரு பெரிய சாமியாரை கூப்பிடலான்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியும் அதிரடியாக இறங்குறாங்க. நம்ம சாமுண்டீஸ்வரியும் சரி அதுக்கான வேலைகளை பார்க்கலாம். ஆனால் எந்த சாமியாருன்னு கேட்கும்போது நம்ம கார்த்தி ஒருத்தவங்களோட பேரை சொல்கிறாங்க. அதை கேட்ட சாமுண்டீஸ்வரி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இவங்களோட பேரை நான் ஏற்கனவே கேட்டிருக்கேன். இவங்க இந்த ஊர்லேயே பெரிய சக்தி வாய்ந்த சாமியார் ஆச்சே, எது சொன்னாலுமே அது கரெக்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியாரை பார்த்து புகழ்ந்து தள்ள ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கார்த்தியும் ஆமாம் தான் அவங்கள தான் கூப்பிடலான் இருக்கோம், எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் சொல்லிட்டு அந்த சாமியாரை நம்ம கார்த்தி போய் பார்க்க போகிறாங்க. அவங்கள்ட்ட நடந்ததை எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சாமி எங்கள் குடும்பத்தில் கொஞ்ச நாளாகவே பிரச்சனையாக இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு நல்ல வார்த்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லும் போது அந்த சாமியாரும் சரிப்பா நான் வரேன்னு சொல்லிட்டு சம்மதிக்கிறாங்க. அந்த இடத்துல வந்த உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி அந்த சாமியாரை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு வீட்டில் வரவேற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சாமியாருக்கு என்னெல்லாம் மரியாதை பண்ணணுமோ எல்லாத்தையுமே நம்ம சாமுண்டீஸ்வரி சிறப்பாக இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்த சந்திரகலா பயங்கரமாக பதட்டாங்கிறாங்க. இந்த சாமியார் என்னதான் சொல்ல போறாருன்னு புரிய மாட்டேங்குதே, இவர் மட்டும் ஏதாவது உண்மையை சொல்லிட்டாருன்னா நமக்கு தானே ஆப்பாட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா மனசில் போட்டு குழப்பிட்டே இருக்காங்க. சாமியார் வந்த உடனே புரியுது இந்த வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இந்த வீட்டில் உள்ளவங்க ஒருத்தங்கனால தான் இந்த குடும்பமே இந்த பிரச்சனையில் இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது நம்ம கார்த்தி மயில்வானத்து எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. சந்திரகலாவை தான் இந்த சாமியார் சொல்றாருன்னு. அந்த சாமியாரும் வீட்டில் உள்ளவங்க ஜாதகம் எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சுவாதியை பார்த்த உடனே சரி இந்த ஜாதகக்காரங்க பாட்டு பாடுறதுல ரொம்பவே திறமையா இருப்பாங்க. இந்த பொண்ணுனால நீ பெரிய லெவலுக்கு போக போற, இனிமே அந்த பொண்ணோட அம்மா நீ தான் அப்படிங்கிற சொல்ற மாதிரி ஒரு பெரிய இடத்துக்கு அவ வரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்றாங்க. சுவாதி பத்தின எல்லா விஷயமே உண்மையா இருக்க போகுது. நம்ம ராஜராஜனை பார்க்கும்போது குடும்பத்துல பெரிய பிரச்சனைகள் இருக்கும் போல நீ உன்னோட அம்மா அப்பா எல்லாருமே பிரிஞ்சு தானே இருந்துட்டு இருக்க, கூடிய சீக்கிரத்துல இந்த குடும்பம் ஒன்று சேர போகுது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. நம்ம இருக்க வரைக்கும் இந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடாதுன்னு நினைச்சோம், இவர் என்ன இந்த மாதிரி சொல்றாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க. சந்திரகலாவை பார்த்துட்டு சரி இந்த ஜாதகத்தை வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை, இந்த குடும்பத்துக்குள்ள பல பிரச்சனைகள் உண்டு பண்ணதுக்கு காரணமே இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வைக்கிறாங்க. சந்திரகலாவும் அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தவங்களோடது பார்க்கும்போது நம்ம கார்த்தியோடது பார்க்குறாங்க. கார்த்தியோடது ஒரு நல்ல ஜாதகம், அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பம் ஒன்றா இருக்கிறதுக்கு ஒரு காரணமே இவர் தான். அதே சமயத்தில் குடும்பத்தில் ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா இவர் தான் அதில் தலையிட்டு நல்லதாக முடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மயில் வாகனம் ரோகிணியோடது வரும்போது ரோகிணியோட வயத்தில் இப்போ ஒரு குழந்தை வளரணும், அந்த குழந்தைனால எந்த பிரச்சனையும் வராது, இந்த குடும்பமே நல்லா இருக்க போகுது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட சாமுண்டீஸ்வரி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன இத்தனை ஜோசியர் பார்க்கும்போது எல்லாருமே வேற மாதிரி சொன்னாங்க, இந்த சாமியார் இந்த மாதிரி சொல்றாரே அப்படின்னு அதிர்ச்சி ஆகும்போது
நம்ம மயில் வாகனம் ரோகிணிக்கு இப்பதான் சந்தோஷம் ஆகுது. இதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி இருந்திருக்கு. யாரோ ஒருத்தங்க சூழ்ச்சி பண்ணனால தான் அந்த ஜோசியர் எல்லாருமே இந்த மாதிரி சொன்னாங்க. ஆனா இந்த சாமியார் கரெக்டா சொல்றாரே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் ஆகுது. சந்திரகலாவை என்ன சாமி சொல்றீங்க? ஒழுங்கு அந்த ஜாதகத்தை பாருங்க மறுபடியும் அப்படி சொல்ல ஆரம்பிக்கும் போது அவங்களும் என்ன என்கிட்டே இதை சொல்ல ஆரம்பிக்கிறீங்களா? எனக்கு தெரியாத இப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல சாமி டிச்சருக்கு இப்பதான் நிம்மதியாச்சு. அப்ப ரோஹிணியோட குழந்தைனால எந்த பிரச்சனையும் வராதா? இவ்வளோ பெரிய சாமியாரே வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரியும் அந்த சாமியார்கிட்ட ரொம்பவே நன்றி சாமி, நாங்க ரொம்பவே குழப்பத்துல இருந்துட்டு இருந்தோம், நல்ல வேளை நீங்க சொன்னனாலதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த சாமியாரோ கூடிய சீக்கிரத்துல இந்த குடும்பத்துல நல்லதே நடக்க போகுது, பிரிஞ்சிருந்த எல்லா குடும்பமும் சேர போகுதுன்னே சொல்லலாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல இதை கேட்டுட்டு இருந்த சந்திரா பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன இது இந்த சாமி இப்படி எல்லாம் சொல்லிட்டு போயிருக்காரு, நம்ம ஒண்ணு நினைச்சா வேற மாதிரி நடக்குதே, எப்படியாவது இந்த ரோகிணியோட குழந்தைய அழிச்சிடலாம், என்னோட அக்கா குடும்பம் நல்லபடியா இருக்காதுன்னு பார்த்தா எல்லாமே வேற மாதிரி ஆயிட்டே அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சாமியாரம் விடுற மாதிரி இல்ல. ஒரு கட்டத்துல இங்க உள்ளவங்களுக்கு எல்லா உண்மையும் கூடிய சீக்கிரத்துல தெரிய வரப்போகுது, அப்பதான் அந்த குடும்பத்தை பத்தி புரிஞ்சுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமா அந்த சாமியாரும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கார்த்திக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. கார்த்தி அந்த சாமியார் கிட்ட வந்து நான் கேட்டதுக்காண்டி உடனே வீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்பவே நன்றி சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து சாமியார் கிளம்பிடுறாங்க. அதே சமயத்துல நம்ம சந்திரகலாவும் சாமுண்டேஸ்வரிய விட மாதிரி இல்லக்கா, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு. இந்த டிரைவர் பையன் கூட்டிட்டு வந்த சாமியாரை நம்பாத, அவன் ஏதோ ஒரு பண்ணி தான் இந்த சாமியார் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கான் அப்படி நம்ம கார்த்தியை எதிர்த்து சத்தம் போட ஆரம்பிக்கும் போது சாமுண்டேஸ்வரி சந்திரகலாவை பிடிச்சு வாங்குறாங்க. என்ன சந்திரா சொல்லிட்டு இருக்க, அவன் என்னனாலும் பண்ணட்டு, ஆனா இந்த சாமியாரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், பல பேர் என்ன கிட்ட இதை பத்தி சொல்லியிருக்காங்க, எவ்வளவு சக்தி வாய்ந்த சாமியார் தெரியுமா அவர் சொல்றத நான் நம்ப தான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சந்திரகலாவுக்கு என்ன செய்யறதுன்னே புரிய மாட்டேங்குது. அக்கா வேற இப்படி சொல்லிட்டு போறாளே, இனி நம்ம என்ன சொன்னாலும் நம்ப மாட்டா போலயே, எல்லாத்துக்குமே காரணம் இந்த டிரைவர் பையன் தான், அவன் இருக்க வரைக்கும் நமக்கு பிரச்சனை தான், கூடிய சீக்கிரத்துல இவன் இந்த வீட்டை விட்டே துரத்திடணும்னு சொல்லிட்டு சந்திரகலாவும் அடுத்த திட்டத்தை போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மயில் வாகனமும் கார்த்தியும் வந்து சந்திரகலா கிட்ட என்ன அத்தை என்ன நினைச்சிட்டு இருந்தீங்க, எப்படியாவது ரோஹிணியோட வயத்துல வளர குழந்தை ஏதாவது பண்ணிக்கலாம் தானே யோசிச்சிங்க, இப்ப நீங்க யோசிச்ச மாதிரி எதுவுமே நடக்கல, அப்ப இந்த சதி செயலுக்கு பின்னாடியும் நீங்களும் உங்களோட ஹஸ்பண்ட் சிவனாண்டியன் தான் இருந்திருக்கான், இனிமே உங்களை எல்லாம் விட்டு வைக்க போறதில்ல, இது வரைக்கும் நான் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்தேன், எப்ப என்னோட குழந்தைய நீங்க இப்படி பண்ணணும்னு நினைச்சீங்களோ இனிமே நடக்க போறதே வேறன்னு சொல்லிட்டு நம்ம மயில் வாகனமோ அந்த சந்திரகலாவை சரியா வெளுத்தெடுக்கிறாங்க. ஒரு கட்டத்துல சிவனாண்டிக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிய வருது. சந்திரகலாமும் வர வர நம்ம போடுற பிளான் எல்லாமே சொதப்பலாம் முடியுது, இந்த வாட்டி எப்படியாவது இந்த கார்த்தி பையில இந்த வீட்டை விட்டே துரத்திடணும், இவன் வீட்டுல இருக்கிறது வரைக்கும் என்னோட அக்கா குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வர விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலாவும் சிவனாண்டிகிட்டே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சிவனாண்டியும் சரி சந்திரா, எப்படி இருந்தாலுமே நம்ம ஏதாவது பிளான் பண்ணி அந்த கார்த்தி பையில கூடிய சீக்கிரத்துல வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடலாம், எதுக்கும் கவலைப்படாதுன்னு சொல்லி வைக்கிறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு ஒரு குழப்பமாவே இருக்கு, இந்த மாதிரி சாமியார் இப்படி சொல்லிட்டு போனாங்க, அது மட்டும் இல்லாம இந்த ஜோசியர் எல்லாம் எதற்காக நம்மகிட்ட இப்படி ஒரு பொய் பொருளைய சொல்லணும், அப்ப இதுக்கு பின்னாடி யாருக்கோ சூழ்ச்சி இருக்கு அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்குது. கட்டத்துல உண்மை தெரிஞ்சு சிவனாண்டி சந்திராவை சரியா வெளுத்தெடுக்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரினே சொல்லலாம்.